மக்களே, திஸ் இஸ் மிலான் எஃப்சி. எஸ்டர்டே ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா டீம்ஸுமே அவங்களுக்கு தேவையான பிளேஸை கரெக்டான முறையில் பிட் பண்ணி எடுத்தாங்க. குறிப்பா அதுலயும் நம்ம சிஎஸ்கே உடைய பைஸ் அண்ட் அவங்களோட பிளேயிங் லெவன்ஸ் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம ஒரு பிளைண்டா ஒரு நான் மேப் போட்டு வச்சிருக்கேன். அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். இனிஷியலி சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சைலண்டா இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு கட்டம் கேமரூன் கிரீன் வர ஆரம்பிச்சாங்க. அவருக்கு சிஎஸ்கே பிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே காம்படிஷன் அதிகமா இருந்துச்சு. எல்லா டீமுமே பிட் பண்ணாங்க. ஈவன் சொல்ல போனா மும்பை இந்தியன்ஸ் கூட பிட் பண்ணாங்கன்னு பாத்துக்கலாம். சரின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே விடவே இல்லை. கடைசிகளுக்கு பிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலி 25 crores வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா கேகேஆர் சடனா வந்து நாங்க தான் எடுப்போம், எங்க கிட்ட தான் பரிசு அமௌண்ட் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு கேகேஆர் விடவே மாட்டோம்னு சொல்லி ஒத்தப்படியா நின்றாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலி சிஎஸ்கே அந்த ரேஸ் விட்டு லெஃப்ட் அவுட் ஆகி கேகேஆருக்கு கேமரூன் கிரீன் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எக்ஸ் பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, மதிஷா பத்திரனா அண்ட் டெவான் கான்வென்ட் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்பவுமே சிஎஸ்கே ஒரு ஆளுக்கு கூட பிட்டிங்குக்கு முன் வரவே இல்லை. சட்டுன்னு அப்பதான் எனக்கு மைண்ட் ஒரு மூமெண்ட் சட்டுன்னு வந்துச்சு. என்ன பருமா இந்த வாட்டி மிக்சர் தானா? அட்லாஸ்ட் ஃபைனலி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான அகில் ஹுசைன் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் அண்ட் அமான் கான் மற்றும் தீபக் சஹர் இல்லங்க அவங்க தம்பி ராகுல் சஹர், இன்னும் சில பல ஃபாரினர்ஸ் அண்ட் மெயினா இளங்கன்றுங்களான பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் 28 crores கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகே, இதுல அந்த வெஸ்ட் இண்டீஸ் அகில் ஹுசைனை பொறுத்தவரைக்கு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குட்டி ஜடேஜாண்டே சொல்லலாம். அதாவது இன்னும் சொல்ல போனா 2013 அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, எனக்கு இவங்களோட ஆட ஆசை இருக்கு அப்படின்ட்டு. அதாவது இவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர் ஆல்சோ. அதுக்கு சிஎஸ்கே தரப்புல இருந்து இட்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு போட்டு ஃபைனலி இன்னைக்கு சிஎஸ்கே பை பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் லிட்டில் ஜட்டு வாஸ் கோன் டு ஆர்ஆர். So slightly disappointment also me. எனக்கு பெர்சனலி இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு. டோனி, சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் இந்த மூணு கீப்பர்ஸ் இருக்குது. எதுக்கு எஸ்டர்டே கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு 14.20 சிஎஸ்கே எடுத்தாங்கன்னே தெரியல. பிகாஸ் ஆஃப் இந்த 4 பேருமே விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டர்ஸ் தான். ஓகே, நீங்க பிக்சடா இருக்கிறீங்க, நான் கார்த்திக் சர்மாவை தான் எடுப்பேன்னு நீங்க இருந்தீங்கன்னா உர்வில் பட்டேலை ரிலீஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு எனக்கு தெரியல, ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஓகே, இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பிளேயிங் லெவன் நான் ஒரு பிளைண்டா வச்சிருக்கிறேன். அதை நான் இப்ப சொல்ல போறேன். கைஸ், திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் பிளேயிங் லெவன்ஸ் ஒன்லி. சோ நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, ஆல்டர்னேட்டிவ் பிளேயர் கார்த்திக் சர்மா. செகண்ட் பாத்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். தேர்ட் சஞ்சு சாம்சன். ஃபோர்த் பாத்தீங்கன்னா பேபி ஏபிடி வில்லியர்ஸ். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா அர்ச்சமியான சிவம் டூபே. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. இல்லங்க, பதில இருக்கிற அகில் ஹுசைன் ஆர் பிரசாந்த் வீர். இந்த இடத்துல நாங்க இந்த ரெண்டு பேரையும் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் அவங்க அளவுக்கு ஈக்குவல் இல்லாட்டாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர்லி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர் ஆல்சோ. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாங்கன்னு இந்த இடத்துல எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் தலை அப்வியஸ்லி மகேந்திர சிங் டோனி. 8th பாத்தீங்கன்னா நூர் அஹ்மத். 9th பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மத். நெக்ஸ்ட் நேத்தன் எல்லிஸ் சொல்லுவேன். அந்த 11th கடைசி ஃபைனலா யார சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா தீபக் சஹர். அவங்க தம்பி ராகுல் சஹருங்க. சரி, ஓகே, இதுலயுமே இம்பாக்ட் பிளேயரை மாத்தி இறக்குறேன்டா நான் ராகுல் சஹர் தான் சொல்லுவேன். ராகுல் சஹருக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான இந்த 11th பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல 1-2 சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும், அதுவும் என்ன சேஞ்சஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் இம்பார்ட்டன்ட் கைஸ், நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா பாக்குற உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும், வீடியோ போடுற எனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மில்ஹான் எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.